Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா random forest ensemble learning technique. So இங்க வந்து நம்ம பேசிக்கா random forest bagging algorithm நம்ம வந்து பார்க்க போறோம். So random forest வந்து ஒரு ensemble bagging algorithm. அது வந்து நம்மளுக்கு மல்டிபிள் மாடல்ஸோட அவுட்புட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி நம்மளுக்கு ஃபைனலா அவுட்கம்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டேட்டா செட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட்டா செட்ல வந்து 100 ரோஸ் அண்ட் 20 ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து பேசிக்கா ஒரு பேக்கிங் டெக்னிக்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மல்டிபிள் மாடல்ஸ் பேரலா அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க வந்து இன்கேஸ் நம்ம வந்து ஒரு n நம்பர் ஆஃப் மாடல்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். இங்க ரேண்டம் ஃபாரஸ்ட்ல நம்ம என்ன மாடல் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா டெசிஷன் ட்ரீ மட்டும்தான் நம்ம வந்து இதுல வந்து யூஸ் பண்ண போறதே ரேண்டம் ஃபாரஸ்ட்ல. நார்மலா பேக்கிங் டெக்னிக்ல ஒவ்வொரு கிளாசிபிகேஷனுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் நம்ம வந்து டீல் பண்ணிப்போம். ஆனா வந்து நம்ம இங்க கம்ப்ளீட்டா ரேண்டம் ஃபாரஸ்ட்ல டெசிஷன் ட்ரீ மட்டும்தான் மாடல் நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ டெசிஷன் ட்ரீ 1ல இருந்து டெசிஷன் ட்ரீ n வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிஷன் ட்ரீக்கு நம்ம வந்து ஒரு சாம்பிள் 1 எடுத்துப்போம், அதாவது ஒரு 50th ரோல இருந்து 20th ரோ. தென் அலாங் வித் சாம்பிள் மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறது இல்ல, நம்ம வந்து ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து கன்ஃபைன் பண்ணலாம். அதாவது 5th ரோ காலம்ல இருந்து 15th காலம் வரைக்கும் நான் வந்து அந்த டேட்டாஸ் மட்டும் நான் ப்ரொவைட் பண்றேன். தென் செகண்ட் மாடல் M2ல வந்து பார்த்தோம்னா சாம்பிள் 2 கன்சிடர் பண்றோம். ஸோ அதாவது 35th ரோல இருந்து 50th ரோ வரைக்கும் எடுக்கிறோம். தென் ஃபீச்சர் 2 ப்ரொவைட் பண்றோம். ஸோ 10th காலம்ல இருந்து 20th காலம் வரைக்கும் கன்சிடர் பண்றோம். தென் nth மாடல்ல பார்த்தோம்னா SN. ஸோ SN வந்து பார்த்தோம்னா 50th ரோல இருந்து 40th ரோ வரைக்கும் கன்சிடர் பண்றோம். தென் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா 3rd காலம்ல இருந்து 11th காலம் வரைக்கும் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாம்பிள்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதனால வந்து ரோ சாம்பிளிங், ரோ அண்ட் காலம் சாம்பிளிங் வந்து இங்க நடக்குது. ஸோ இது வந்து நம்ம பூட் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இப்போ நம்ம வந்து ஒரு கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் வச்சு ஒரு டேட்டா டீல் பண்றோம். ஓகே, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து டயபெட்டிக்கா இல்லையான்ட்டு. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இப்போ ஒரு கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் வச்சு நம்ம டீல் பண்றோம்னா இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் 1, டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் 2, டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் n. ஸோ பை டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு நார்மலா எடுக்கும்னா 100 டெசிஷன் ட்ரீ எடுக்கும் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர்ல இப்போ வந்து நம்ம டேட்டாஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்ட்டு ஃபர்ஸ்ட் மாடல் வந்து நம்மளுக்கு ஸ்பெசிபிக் டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். அதாவது 50th ரோல இருந்து 20th ரோ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஃபீச்சர்ஸ் வந்து 5th காலம்ல இருந்து 15th காலம் வரைக்கும் நம்ம கன்ஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் டெஸ்டிங் டேட்டாஸ்க்கு நம்மளுக்கு மெஷின் மாடல் 1 வந்து நம்மளுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. தென் செகண்ட் மாடல் வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு டயபெட்டிஸ் இல்லை. தென் தேர்ட் மாடல் லைக் ஃபைனல் மாடல் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு அதிகமா எது வந்திருக்கு, எஸ் வந்திருக்கா, நோ தான் வந்திருக்கு. ஸோ இங்க மேக்சிமம் ஓட்டிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரிசல்ட்ஸை கம்பைன் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு டயபெட்டிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவோம். இதே இது நம்ம வந்து ரெக்ரெஷன் ப்ராப்ளம் வச்சு டீல் பண்றோம்னா டெசிஷன் ட்ரீல ரெண்டுமே நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணும். ஸோ ரெக்ரெஷன் அப்போ டெசிஷன் ட்ரீ ரெக்ரெசர் 1, டெசிஷன் ட்ரீ ரெக்ரெசர் 2. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஓட்டிங் ஆவரேஜுக்கு பதில நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ஓட்டிங் எடுக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து மேக்ஸிமம் ஓட்டிங் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்க்கு. ஆவரேஜ் ஓட்டிங் வந்து ரெக்ரெஷன் ப்ராப்ளம்க்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து பேசிக்கா நம்மளுக்கு வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் ஒர்க் பண்றது. இதோட ரேண்டம் ஃபாரஸ்ட் என்செம்பிள் டெக்னிக் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.